கிட்ட இருந்து வேட்டை எனக்கு வீணை வாசிக்க கால் வந்துச்சு. ஓ மை காட். சோ எனக்கு அப்படியே ஐயோ தலைவர் நடந்து வரப்போ என்னோட வீணையா அப்படின்ற மாதிரி இங்க போய் தான் தெரியும் வேட்டையன் தலைவர் என்ட்ரி. ஐயோ ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டெஃபினட்டா இருக்கு அந்த அப்பாவோட லெகசின்றது ஃபாலோ பண்றது இருக்கவே இருக்கு. தட் இஸ் ஆல்வேஸ் தேர். செட் ஆர் நாட் செட் அது எப்பவுமே இருக்கு. ஆரோடும் பரயுகவைய ஆராவின் நினைவுகளெல்லாம். ஹலோ ஹாய் வணக்கம், நான் உங்கள் சாரா. அண்ட் இன்னைக்கு ஹைலைட்ஸ்ல நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் none other than we have a gorgeous Malvika Rajesh Vaidya with us. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹைலைட்ஸ். தேங்க்யூ. என்ன வந்து நீங்க உங்க ரீலான்ச்க்கு வந்து என்ன நீங்க கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எக்ஸாக்ட்லி. நாங்கள் வந்து எதாவது சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து நான் ரொம்ப விஷயத்த வந்து எதிர்பார்ப்போம், இல்லை இப்படி பண்ணோம் அப்படி பண்ணலாம், ஆனால் எதுவுமே யோசிக்காம நல்லபடியாக ஒரு ரீலான்ச் பண்ணோம் நம்ம ஹைலைட்ஸ் அப்படின்னு நினச்ச உடனே வந்து ஐசியூ மேடம் கொஞ்சம் ஏதாவது கருணை காட்டி நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதாவது அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எந்த ஒரு ஹெசிடென்ட் எதுவுமே இல்லாமல் நான் வரேன், எப்போ வரணும், எத்தனை மணிக்கு வரணும், மிட் நைட் வரணுமா, ஏர்லி மார்னிங் வரணுமா அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் அப்படி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஷார்ப்பாக 8 மணிக்கு காலைல வந்து இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ ஹவ் ஆர் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சூப்பரா இருக்கேன். ஓகே குட். ஸோ நம்ம துபாயில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இந்த வருஷமே 3வது தடவை துபாய்க்கு வரேன். என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. ஆனா வந்துட்டு போறேன். நான் அந்த அளவுக்கு துபாயோட வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் தெரியுமா? யாராவது ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் துபாய் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜாலியா போனா பரவாயில்ல, நான் இனிமே துபாய்க்கே வரமாட்டேன் அப்படின்னாங்கன்னா அவங்க துபாய் வாசியை வந்து கொஞ்ச நாளே துபாய் வாசியை ஆயிடுவாங்க. வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ நான் தான் சொன்னேன், சத்தியம் பண்ணேன் நான் வரமாட்டேன், நீ இன்னும் 6-7 மாசம் கழிச்சு தான் வருவேன். ஆல்ரெடி 3வது தடவை வந்துட்டு 6 மாசத்துக்கு இருக்கும். இன்னும் எத்தனை தடவை வர போறேன்னு தெரியல. ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் துபாயில எல்லாமே பிடிச்சிருக்குங்க. துபாயில துபாய்லன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயமே இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ மாளவிகா அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வீணையின் வித்வான், வீணையின் ராஜா, பல கோடி மக்களை வந்து இன்னைக்கும் வந்து தன்னுடைய வீணையால் வந்து அடக்கி ஆளக்கூடிய ஒரு மகானான ராஜேஷ் வைத்யா ஐயா அவர்களுடைய மகள், செல்ல குழந்தை, செல்ல பிள்ளை, ஒரே மகள் மாளவிகா வந்து. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ், உங்களுடைய ஜேர்னி. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு நோ, அப்பாலேருந்தே ஆரம்பிப்போமே. அப்பா வந்து நமக்கு அப்பா, ஆனால் அப்பா வந்து ஒரு லெஜெண்ட், இல்லைன்னா அப்பா வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஆளா அப்படிங்கிறது வந்து எப்போ நீங்கள் எந்த வயசுல உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க? ஐ திங்க் ஒரு 10-12 வயசு வரைக்கும் எனக்கு ரியலைஸ் ஆகல. பட் எனக்கு தெரியும் அவர் வந்து எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இந்த ஃபீல்டுல அப்படின்னு தெரியும். ஆனா சின்ன வயசுல எல்லாம் அவர் கான்சர்ட்லாம் நான் போய் உட்காரும் போது தூங்கிடுவேன் அப்படிலாம் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எல்லா கான்சர்ட்டும் நான் தூங்கிடுவேன். அப்படி வந்து என்ன ஸ்டேஜ்ல இருந்து எங்க அப்பா முறைப்பாரு, எழுப்படி அவளை. பட் ஒரு 10-12 வயசுக்கு அப்புறமா ரியலைஸ் பண்ண, ஓகே நமக்கு ஒரு லெகசி இருக்கு டேக் ஆன் பண்றதுக்கு. சோ நம்ம வந்து இந்த மாதிரி லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்க கூடாது, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேபி 10-12 அப்போல இருந்து தெரிய வந்துச்சு. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்பா கூட வந்து ஒரு கான்சர்ட்டுக்கு போகும்போது ஹவு டிட் யூ ஃபெல்ட்? ஸோ சின்ன வயசுல இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 3 வயசுல இருந்து பாடிட்டு இருக்கேன். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும்ல டிவில, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நான் கூட சேர்ந்து பாடுவேன், அப்படிதான் வந்து நான் பாடுவேன் அப்படின்னு அந்த இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ சின்ன வயசுல இருந்து நான் பாட ஆரம்பிச்சதுதான். பட் ஆஃப்டர் இந்த மாதிரி அப்பா வந்து ஓகே அவர் வீணையில வந்து இவ்வளோ வேர்ல்டுல என்னென்னமோ பண்ணிருக்காரு அவரு. சோ அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரீசெண்டா only I started picking up the veena also. Wow. அது அப்படியே ஒரு நாளைக்கு எடுத்து வாசிச்சேன். ஆக்சுவலா நம்ம இதுவும் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ரியலைசேஷன் அப்ப வந்துச்சு. இப்போ ரீசெண்டா ஒரு 5 years பேக். ஓகே. சோ அதுவும் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ டெஃபினெட்லி த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி ஹைன்னு தான் சொல்லுவேன்.
கண்டிப்பா. ஏன்னா இது நான் கேட்கணும்னு இருந்தேன், எப்படி நீங்க அப்பாவுடைய ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ண போறீங்களா இல்ல பிகாஸ் we know you as a singer, நீங்க பாட்டெல்லாம் பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, and you are already working behind the scene of movies எல்லாமே இல்லையா? நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூவிஸ்க்கெல்லாம் பாடிட்டு இருக்கோம். ரஹ்மான் சாருக்கு பாடியிருக்கேன். வித்யாசாகர் சார் வந்து ரீசெண்டா ஒரு டிவோஷனல் ஆல்பம் ஒன்று பண்ணியிருந்தார் வித்யாசாகர் சார். ஸோ அதுல ஒரு பாட்டு நான் பாடியிருந்தேன். அண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் சின்ன வயசுல இருந்து பாடிட்டு தான் வரேன். பாடுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைம்ல அனிருத் கிட்ட இருந்து வேட்டையனுக்கு வீணை வாசிக்க கால் வந்துச்சு. Oh my god. சோ எனக்கு அப்படியே ஐயோ, தலைவர் நடந்து வரப்போ என்னோட வீணையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ இப்படிலாம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அது இல்லையா? டெஃபினெட்லி இட் வாஸ் a very last minute call. அது அந்த கால் வந்தப்போ அப்பா என்ன சொன்னாங்க? ஆக்சுவலி அப்பாட்ட இருந்து தான் என்னோட நம்பர் வாங்கினாங்க. சோ அவர் துபாயில இருந்தாரு. அப்போ அப்பா துபாயில இருந்தாரு, நான் சென்னையில இருந்தேன். அவர் கால் பண்ணாரு, ஃப்ரீயா இருக்கியா? இருக்கேன் அப்படின்னு. உனக்கு அனிருத் ஸ்டுடியோல இருந்து கால் வரும். எதுக்கு? நான் நினைச்சேன் பாடதான் கூப்பிடுறாங்களோ. அப்பாடி ஓகே ஓகே போய் பாடிட்டு வரேன். அப்புறம் அவங்க கால் பண்ணதான் எனக்கு தெரியுது, இல்ல நீங்க வாசிக்கணும் அப்படின்னாங்க. வாசிக்கணுமா? சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஒரு 12 மணி இருக்கும் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆனது. அப்போதான் எனக்கு தெரியும் இது வந்து வேட்டையனுக்கு தலைவரோட பாட்டுக்கு. எதுவுமே தெரியாம நம்ம கிளம்பி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வீணை எடுத்து கிளம்பிட்டோம். அங்க போய் தான் தெரியும் வேட்டையன் தலைவர் என்ட்ரி. ஐயோ சோ ரொம்ப அப்படியே பயங்கர எக்ஸைட்டடா இருந்தேன். கண்டிப்பா உள்ள அப்படியே காமா காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் நம்ம வீணை அது படத்துல தியேட்டர்ல வந்தப்போ உங்களுடைய ஃபீல் ஹவு டிட் தட் மாலிகா நம்மளுடைய மாளவிகா வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? மாலுனே கூப்பிட்டு அது அப்படி மாளவிகான்னு கூப்பிடறதுனால எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது மாலு. ஓகே. ஸோ மாலுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த தியேட்டர் என்ட்ரியில? அது போனி பாத்தீங்கல்ல கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணாம? சோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே நான் பார்க்கல. அப்பா வந்து ஐ திங்க் அந்த டைம்ல யூஎஸ்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாரு, படம் போய் பாரு அப்படின்னாரு. என்ன எனக்கு எடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒண்ணுமே வரலையா அப்படின்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட். இல்ல போய் பாரு அப்படின்னாங்க. படம் ஃபுல்லா நான் வாசிச்சதுதான் வந்திருக்கு. அவ்வளோ சீன்ல அதை யூஸ் பண்ணிருக்காங்க, பாட்டுல யூஸ் பண்ணிருக்காங்க, அவர் என்ட்ரிக்கே அதான் யூஸ் பண்ணிருக்காங்கன்றப்போ எப்பா அப்படியே நான் அப்படியே ஓகே ஓகே என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஓகே. I'm doing a lot of live shows. Okay. Both Veena and singing. Definitely singing வந்து அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு இருக்கிற ஒரு ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் ஆஃப் மல்லு. ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ ஃபார் மீ வாஸ் 12 வயசு நினைக்கிறேன். 12 வயசுல ஸ்டேஜ் ஏறுறது. யா ஓகே. அங்க சென்னையில சூப்பர் சிங்கர் ஜூனியர் போயிருந்தேன். ஸோ அது வந்து தட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்போஷர். நான் கொஞ்சம் சீக்கிரமாவே எலிமினேட் ஆயிட்டேன். எவ்வளவு அழகா, நான் ரொம்ப சீக்கிரமா எலிமினேட் ஆயிட்டேன் போன மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்போஷர் அவ்வளோ ப்ராப்பர் ஸ்டேஜ் ஜட்ஜஸ் ஆடியன்ஸ் அதெல்லாம் பெருசா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஐ வென்ட் டு இந்தியன் ஐடல். அதுல போய் அதுலயும் சீக்கிரம் எலிமினேட் ஆயிட்டேன். போறோம் வந்துருவோம் நம்ம வரோம் எக்ஸ்போஷர் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் அகைன் ஐ வென்ட் டு சூப்பர் சிங்கர் which is senior. Then I was a finalist. Oh wow. Okay. I was a runner up. சூப்பர் எக்ஸலன்ட். ஸோ இப்போ உங்களுடைய இவ்வளோ நம்ம பாட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு ஒரு 2 வரி எங்களுக்கு பாடி காட்டணும். அது கண்டிப்பா இப்போ வீணை எடுத்துட்டு வராம வந்துட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நான். இருந்தாலும் நாங்க உங்களோட வேட்டையின் வீணை கண்டிப்பா ப்ளே பண்ணிடுவோம். இருந்தாலும் ஓகே, நான் நீங்க இப்ப சாரா எங்களுக்காக ஒரு பாட்டு, எங்களுக்காக ஒரு பாட்டுங்கிறத விட இதை கேட்கிற மக்களுக்காக ஒரு பாட்டு. ஓகே சரி. ரீசெண்டா தக் லைஃப்லயே நான் பாடிடுறேன். ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, அந்த பாட்டையே பாடிடுறேன். முத்தமழை இங்க கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மாரோதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம்,
பொல்லாயிரவோ சொல்லாரவோ எல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ கண்ணாளா என்னாளா பெண்ணாளா இன்னும் வரும் எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை வாவ், இன்னும் நிறைய கதைகள் வரட்டும். எங்களுடைய அடுத்த இன்டர்வியூல நிறைய கதைகள் நாங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா இந்த பாட்டு காணாம போயிடுச்சு அப்படிங்கறதுதான் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலையா இருக்கு. அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க. துபாயில இருந்து போய் இறங்கினதுமே எங்கங்க இந்த பாட்டை காணோம் அப்படின்னா மக்கள் தேடுறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து. ஆமா, அது பயங்கரமா முடியும். பரவாயில்ல அப்படிங்கிற எங்க போச்சு, இது காணவில்லை உண்மையிலே காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இவங்க வருஷன் வருமா, கடைசியில எந்த வருஷனுமே வராம போயிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம மல்லு, நீங்க சொல்லுங்க, அப்பா பொண்ணா அம்மா பொண்ணா? எங்க அம்மா பாப்பாங்களே. ஆக்சுவலா அப்பா பொண்ணுதான், அம்மாக்கே தெரியும். ஓகே, அப்பா செல்லம் தான். யாருக்கிட்ட வந்துட்டு இப்ப அப்பா செல்லம்னு வந்து அப்பா வந்து நாங்களும் வந்து பழகின விதத்துல வந்து எப்ப பார்த்தாலுமே வந்து வாய் நிறைய வந்து பொண்ணு 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 அண்ட் அம்மா ஈக்குவல்லி. அதேதான், கண்டிப்பா பொண்ணுனா அம்மா ஈக்குவலி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி பாண்ட். இப்போ வீட்டுல வந்து ஏதாவது ஒரு சின்ன சண்டை வருது, அதுக்கு முதல் காரணம் யாரு? அப்பா உடனே பொசுக்குன்னு கால் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலா பாதி வந்து அவங்க 2 பேர் தான் வச்சுப்பாங்க, நான் தான் போய் சால்வ் பண்றதா இருப்பேன். ஓ சூப்பர். வீட்ல வந்து எனக்கு வயசு ஜாஸ்தியா அவங்களுக்கு வயசு ஜாஸ்தியா எனக்கு தெரியல. ஓகே, நான் தான் போய் சால்வ் பண்ணுவேன். அது மட்டும் எனக்கு தெரியும். யாருனால ஸ்டார்ட் ஆகும்போது நான் இருக்க மாட்டேன். ஸ்டார்ட் ஆகி அது கொஞ்சம் முந்தானோடனே தான் நான் போவேன். ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு. சோ வீட்டோடைய எல்லாமா தான் இருக்கிறீங்க. ஓகே, அதனால இப்ப அடுத்தது இந்த டாட்டூ கையில பார்த்தேன். இது வந்து எப்படி உங்களுக்கு டாட்டூ போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா இல்ல? எங்க அப்பாட்ட 4 டாட்டூ இருக்கு. அவர் வந்து போட்டு ஐ திங்க் மோர் தென் 7-8 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போல இருந்தே எனக்கு ஆசை. ஓகே, ஆனா எங்க அம்மா வந்து என்ன விடல. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 16 வயசு இருக்கும்போது பாருங்க, சண்டைய வந்து சால்வ் பண்ற ஆளுன்னு சொல்லிட்டு வீட்டுல சண்டைய லைட்டா வந்து ஸ்பார்க் போட்டு கிரியேட் பண்ற ஆளும் நம்ம தாங்கிறது வந்து தெரியுதா? சோ நான் 16 வயசு எங்க அம்மாட்ட கேட்டேன். 18 வயசு ஆகட்டும்னு சொன்னாங்க. 18 வயசுல கேட்டேன். 20 வயசு ஆகட்டும்னு சொன்னாங்க. 20, 22 இப்படி போயிட்டே இருந்துச்சு. இப்ப வந்து வயசாயிடுச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் டாட்டூ இல்ல அப்படின்னு நான் ஆக்சுவலா போன வாட்டி நான் இங்க துபாய் வந்திருந்தப்போ பேசிட்டே இருந்தோம், இந்த மாதிரி எனக்கு டாட்டூ வேணும். எங்க அம்மா வரல போன வாட்டி, அப்பாவும் நானும் தான் வந்திருந்தோம். எங்க அப்பாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டேன். எங்க அப்பா வந்து ஓகே 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 அம்மா வச்சு நீயாச்சு, நீ அவங்க பெர்மிஷன் வாங்கிக்கோ, கொடுத்தானா நீ போட்டுக்கோங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு துபாயில இருந்து பேக் டு சென்னை போன உடனே எங்க அம்மாட்ட கெஞ்ச ஆரம்பிச்சதுதான். ஒரு 10 நாள் கெஞ்சினேன், அம்மா ப்ளீஸ்மா. அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. பட் சரி நீ ஒத்துக்கலாம் பரவாயில்ல, நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துட்டேன். அவங்க வந்து எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சாங்க, ஒரு லீஃப் எல்லாம் அனுப்பிச்சு இது மட்டும் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். அம்மா இந்த டாட்டூ நான் போடுறதுக்கு போடாம அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இலைகள் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா நிறைய கட்சிகள் வரை எட்டி பார்ப்பாங்க. 7-8 வருஷம் போராட்டம்க்கு அப்புறம் நான் வந்து சரிக்கு ஏதாவது சைன் இல்ல, இது வந்து ஒரு அர்த்தங்கள் the meaning என்னெல்லாம் இருக்குதா? இருக்கு. So basically this part of the tattoo is feminine energy. Okay, நான் வந்து கொஞ்சம் ரொம்ப விமன் தான் எல்லாமே அப்படின்னு நான் இருப்பேன். Okay, so எனக்கு அந்த எனர்ஜி which is this part is called this lotus is basically purity and okay, feminine energy is very pure ன்ற மாதிரி. சோ இது வந்து ஒரு path to enlightenment. சோ அது இங்க வேற இருக்கிறதுக்கு பதிலா நம்ம மியூசிக்கே இருக்கலாம், நமக்கு அதுதான் எல்லாமே அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி. சோ இப்போ we want to know, உங்களையே நாங்க வந்து இப்ப ஃபுல்லா வந்து ஒரு க்ரூம் அப்படி பார்த்து ஒரு செக் பண்றோம், ஒரு அவுட்ஃபிட் செக் அப்படிங்கிற. எல்லாரும் நாங்க வந்து இந்த வீடியோலாம் இந்த எல்லாரும் ஹேண்ட்பேக் எல்லாம் வந்து அவுட்ஃபிட் ஹேண்ட்பேக் செக் பண்றோம். சரி, அப்போ வாட் இஸ் இன்சைட் யுவர் ஹேண்ட்பேக் அப்படின்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்ததில்ல. நாங்க துபாயில எடுப்போமே
அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுடைய இந்த அவுட்ஃபிட்டை பத்தி சொல்லுங்க, இது எவ்வளவுன்னு சொல்லுங்க. இது எங்களுக்கு நீங்க ருபீஸ்ல சொல்ல போறீங்களா தராம்ஸ்ல சொல்ல போறீங்களா? எனக்கு கணக்கு தெரியாது, தெரியாது, பண்ணிக்கோங்க. நாங்க அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஆமா. இது வந்து நான் எங்கேயும் சென்னையில ஏதோ எக்ஸிபிஷன்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான outfit நீங்க பாத்திருக்கவே முடியாது. இல்ல ரொம்ப அழகா இருக்குங்க. நான் சொல்ல இந்த outfit, உங்க அவுட்ஃபிட் பிரைஸ் பரவாயில்ல சொல்றேன். இது நல்ல Dress தான், பிடிச்சா. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகான பிங்க். இது வந்து அடிக்கடி சென்னையில எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே போயிட்டு இருந்தப்போ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சென்னை அரௌண்ட் 2000-2500 வாங்கினேன் சென்னை இந்தியன் ரூபீஸ். ஓகே சூப்பர். அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இருக்கு அவுட்ஃபிட்? எதுவுமே இல்ல, பிரிண்டட் அவ்வளவுதான் அந்த மாதிரி இருக்கு. சரி இந்த இயரிங் எல்லாம் இது இங்கதான் வாங்கினேன். அப்ப தராம்ஸ்க்கு வரணும் நீங்க. இது வந்து லொவிசால வாங்கினேன். லொவிசால அப்படியே அள்ளி போடுவேன் நான்லாம். துபாய் மால் போனா ஃபர்ஸ்ட் அந்த மெட்ரோ இதுல போகும்போது ஃபர்ஸ்ட் லொவிசா இருக்கும் லெஃப்ட்ல. மூணு மூணா அள்ளி 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 போடுவேன். அதனால நான் ஐ திங்க் அரௌண்ட் 39-49 நினைக்கிறேன். எப்படி பாத்தீங்களா, அதாவது சென்னை டு துபாய், துபாய் டு சென்னை, நம்ம எந்த மாதிரி எல்லாம் கணக்கு. சரி ஹேண்ட்பேக்கும் பாத்துருவோம். உங்க நாங்க ஹேண்ட்பேக் வந்து இப்பதான் வாங்கினேன். ஆட்டோல வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, எங்க அம்மாக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு வாங்கி. சூப்பர். முன்னாடியே தெரிஞ்சா நமக்கு ஒண்ணு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். சரி பரவாயில்ல. 2 for 499 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே, ரெண்டு ஹேண்ட்பேக் அள்ளிட்டேன். 2 for 499 இஸ் நைஸ். அது ஆல்டோ பிராண்ட் வந்து இட்ஸ் குட். தராம்ஸ்ல சொல்றாங்க அவங்க இப்போ. ஆமா நிஜமா உள்ள என்ன இருக்கு பாக்க. இல்ல ஏதாவது 1-2 ஐட்டம் பாப்போமே. ரொம்ப அவங்க அப்படி ரொம்ப ஆவலா ஓபன் பண்ணிட்டாங்க. சம்மருக்கு ஃபேன் இல்லாம நான் எங்கேயுமே போக மாட்டேன். இது நல்லா இருக்குங்க. என்ன சைனால இருந்து வாங்குனீங்களா? இல்ல இது மலேசியால இருந்து ஒருத்தர் எங்க அப்பா கொடுத்தாங்க. நான் அவர்கிட்ட சுட்டேன். ஓ சூப்பர். கேட்டெல்லாம் எடுக்கிறதுலாம் கிடையாது, சுட்டுருவேன் அவ்வளவுதான். இந்த ஃபேன் வந்து அந்த மலேசியா கார் பார்த்தா யோசிப்பாரு எவ்வளவு ஆசாசையா நான் சாருக்கு வாங்கி கொடுத்தேன். இன்ட்ரெஸ்டிங்கா இது மட்டும் தாங்க இருக்கு. யூசுவலா எல்லார்ட்டையும் இருக்கிறது தான். லிப்ஸ்டிக் இது எந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே உங்க ஹேண்ட்பேக்ல நீங்க கேரி பண்ணிருப்பீங்க? எங்க போனாலும் எத்தனை பேக்கை மாத்து. இது இல்லாம நான் வெளியிலயே போக மாட்டேன். ரொம்ப முக்கியமான முக்கியம் எனக்கு. ஆல் தி டைம் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி ஏர்பாட்ஸ். சோ உங்களுடைய கிரேஸ்னா என்ன? பேக்ஸ், ஷூஸ், க்ளோத்ஸ்? இப்ப எதுலயுமே கிரேஸ் இல்ல, வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து உங்களுக்கு மாப்பிள்ள வந்து எந்த ஊர்ல பாக்கலாம்? நீங்க அமெரிக்கனை பார்க்க போறீங்களா, இந்தியனை பார்க்க போறீங்களா, இல்லைன்னா சவுத் கொரியன்ல நம்ம பார்க்கலாமான்னு யோசிக்கும்போது நீங்க டக்குன்னு வயசாயிடுச்சுட்டீங்களா? இல்ல கிரேஸ் வந்து இப்ப வந்து எங்க இருக்கு, அடிக்கடி துபாய்க்கு வந்துட்டு போகணுன்ற கிரேஸ் இருக்கு. அந்த அடிக்ஷன் தான் இப்போ ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஃபியூச்சர் பிளான் என்ன மல்லுக்கு வந்து? வாட் யூ வாண்ட் டு பி லைக்? ஓகே வீணை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு இன்னொரு கொஸ்டின், இப்போ நம்ம ராஜேஷ் வைத்தியா சார் வந்து இங்கே நம்ம நிறைய கான்செர்ட் பண்ணியிருக்காங்க, துபாயில் பண்ணியிருக்காங்க, உலகத்தில் நிறைய இடங்கள்ல அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் துபாயில் யூஏயில் நம்ம பண்ணும்போது நம்ம நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கேயே நம்மளுடைய மக்களுக்கும் வந்துட்டு சார் வந்து கிளாஸ் எல்லாம் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது பிளான் வந்து? Very soon we planning in Abu Dhabi. Wow. Okay. classes. Super. நீங்களா சார்? ரெண்டு பேருமே. Yeah. டபுள் தமாக்கா. Okay. சென்னையிலயும் நிறைய பிஸியா இருக்கறதுனால so whenever he's free he'll come here. Whenever I'm free I'll come here. So one direct classes தான். So very soon. Yeah. So start up from Abu Dhabi மாதிரி. Oh okay, nice. That is something really nice. நான் வந்து அதாவது துபாய்க்கு நீங்க யூஏக்கு சூன்ட்டால அது கம்மிங் சூன் தான். அதுவும் சார் ஆர்வி சார் வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி கால்னா அது யாருக்கு? எமர்ஜென்சி காலா? ஐயோ நீங்க எடக்கு மடக்கான கேள்வியாச்சு. நிறைய பேர் இருக்காங்க தெரியாது. நான் எனக்கு எமர்ஜென்சி கால்னு நான் வந்து யாருக்கும் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப யோசிப்பேன் ஒருத்தர் கால் பண்றதுக்கு. இருந்தாலும் அப்பா வந்து அப்படியே அப்பா அம்மாவை மாத்தி வைங்க, அடுத்த பக்கம் வருவோம். எனக்கு எமர்ஜென்சி the first dial person apart from அப்பா அம்மா. dial person இங்க துபாய்ல நீங்க உலகத்திலேயே சொல்லுங்களேன், எங்களுக்கு துபாயை விட்டுருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டயல் எங்க போனாலும் அம்மா தான். அம்மா அப்பா தவிர தவறையா? ஏங்க
சரி, நான் துபாயிலே சொல்றேன். ஆ துபாயில வந்து அனந்து அங்கிள்னு ஒரு அங்கிள் இருக்காரு. உங்களுக்கு தெரியும். சோ அவருக்கு தான் நான் எதுவா இருந்தாலும் கால் த ஃபர்ஸ்ட் கால். நான் கால் பண்ணுவேன். அவரும் எனக்கு ஒரு நாள் ஒரு 10 கால் பண்ணுவாரு. அப்போ உண்மையிலே பெரிய விஷயம் தான். அவங்க அங்கிளாவையும் என்ன அக்காவையும் பாக்குறாங்கன்னா நான் so blessed. எனிவே சூப்பரா. ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி சொல்லுங்க. அபுதாபியில சீக்கிரமா வர போறீங்க, கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு லைவா வந்து நீங்க கொடுக்க போறீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அண்ட் அது போக வந்துட்டு இப்போ மூவிஸ்ல ஏதாவது லைன் அப் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்களா? ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு, டெஃபினட்டா இருக்கு. அந்த அப்பாவோட லெகசின்றது ஃபாலோ பண்றது இருக்கவே இருக்கு. தட் இஸ் ஆல்வேஸ் தேர். செட் ஆர் நாட் செட், அது எப்பவுமே இருக்கு. பட் ஐ வாண்ட் டு பில்ட் மை ஓன் பிராண்ட். Wow. I want to do things under it. ஓகே. So, be it live shows or classes ஓகே. or anything. Okay. So, மாளவிகாவா அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் ஒன்று create Your own brand. Yes. That is Malavika's. Yes. So that is also going to be related to music. Yes, yes. Anything related to music நமக்கு வேற தெரியாது. ஸோ யா வெரி நைஸ். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஹைலைட்ஸில் ஹைலைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. சொன்ன மாதிரி இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் துபாயில் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கரெக்டா? அப்பாடா, அந்த பெருமை எங்களுக்கு தான் சேரும், எங்களை மட்டுமே சேரும் சொல்லிட்டு இன்னும் நிறைய 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 இன்டர்வியூஸ் நீங்கள் கொடுக்கணும், நிறைய ஷோஸ் நீங்கள் பண்ணணும். அண்ட் உங்களை மாதிரி இருக்கிற டேலண்ட்ஸுக்கு இல்லை நிறைய பேர், நிறைய லேடிஸ் இருக்காங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, ஆசைப்படுறாங்க ஆனால் ரொம்ப யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் வந்து நானும் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயம் யோசிச்சிருக்கேன் முன்னாடி. டு டூ எனிதிங். இப்போ தனியா ஒரு இடத்துக்கு போகணும், பீயிங் அ கேர்ள் நிறைய இடத்துக்கு ஷோஸ்க்கு டிராவல் பண்ண வேண்டியது வரும். இப்போ நான் வேர்ல்ட் ஃபுல்லா டிராவல் பண்ணியிருக்கேன், பட் முக்கால்வாசி நான் தனியாவும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பயப்படுறதுக்கு ஒரு ரீசன் வச்சுக்க வேண்டாம். புரியுது. ஆல் ஐ எம் சேயிங் இஸ் ஜஸ்ட் பி. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணணும். அந்த ஃப்ரீடம் நமக்கு இருக்கணும். ஸோ அது டெஃபினட்டா யார் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதான். ஒரு தேங்க்யூ சொல்லனா யாருக்கு சொல்லுவீங்க? டெஃபினட்டா அப்பா அம்மாங்க. ஸோ டெஃபினட்டா 2 பேருமே பயங்கர சப்போர்ட். அண்ட் எல்லாருமே ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். எங்க அப்பா வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்னை பார்க்க விடாம வளர்க்கணும்னு நினைப்பாரு. பட் இல்ல, நீ போ, கஷ்டப்பட்டாதான் தெரியும் அப்படின்னு ஹீல் சென்ட் மீ. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அவர் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ என்னென்ன ஃபேஸ் பண்ணாரோ அதெல்லாம் நானும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நானே நினைப்பேன். அதனாலதானே அவங்க உங்களை ஸ்டேஜ்ல வந்து கண்டஸ்டன்டா விட்டாங்க. எஸ். அப்பா நினைச்சா எத்தனை இடத்துல டைரக்டா உங்களை ஸ்டேஜ்ல பாட வச்சிருக்கலாமே. யா. சோ அது என்னைக்குமே யூஸ் பண்ணது கிடையாது, இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் யூஸ் பண்ணிதான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நீங்க எலிமினேட் ஆயிருக்க மாட்டீங்களே. 2 தடவை எலிமினேட் ஆயிருக்க மாட்டீங்களே. தட் இஸ் ஆல்வேஸ் தேர். அது பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் யா, அவர் வந்து என்ன சொல்றது என்னன்னா, நீ ஸ்ட்ரகிள் பண்ணி வா, அப்பதான் உனக்கு தெரியும். அவரு சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாளைக்கு 15 hours எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. பட் நமக்கு இப்ப இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ நேரம் இது பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எவ்வளவு முடியுமோ பண்ணிட்டு we are just புரியுது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வேற. ஏன்னா அப்பாவுடைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். மலு வந்து எல்லாமே அப்பாவுடைய ரெஃபரன்ஸ். ஆனா இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா நிறைய பேருக்கு தெரியும் எத்தனை இடத்துல பாவம் பொண்ணு எலிமினேட் வந்து ஏன் ஃபைனல் லிஸ்ட்ல வின்னரா கூட வராம ரன்னர் அப்பா தானப்பா வந்திருக்கா அப்படிங்கிற அளவுக்கு. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஜாயினிங் அஸ். ஸோ க்ளோசிங்ல எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாட்டு பாடி ஓகே எங்களுக்கு டெடிகேட் பண்ணி நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஓகே. நான் வந்து என்ன பாட்டு பாடுறது? சரி, நீங்க என்னெல்லாம் லாங்குவேஜ்ல பாட்டு பாடுவீங்க? ஜென்ரலி தமிழ் தான். பட் ஐ வில் சிங் ஆல் லாங்குவேஜஸ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம். ஓகே. ஸோ மலையாளத்துல ஒரு பாட்டு நினைச்சேன் நீங்க கேட்பீங்க. ஏன்னா நம்ம வந்து நமக்கு மலையாளி ஆடியன்ஸும் இருக்காங்க, தமிழ் ஆடியன்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால ஒரு ரீசெண்டா நானும் அப்பா ஒரு மலையாளம் பாட்டு கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இட்ஸ் அது என்ன படம் எனக்கு தெரியல. ஓகே, நான் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து மலையாளம் சாங் வந்து ஹிந்தியும் பாடுறேன். ஏன்னா சூப்பர், நிறைய பேர் ஹிந்தி மக்கள் இருக்காங்க துபாய், எக்கச்சக்கமா. சரி, ட்ரிபிள் ட்ரீட், தமிழ், மலையாளம், ஹிந்தி வேற லெவல். ஓகே, ஹிந்தி
மலையாளம் வந்து ஓரளவுக்கு பாடுவேன். எங்கேயா தப்பு பண்ணா திட்டக்கூடாது, அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஆமா, யாரும் திட்டக்கூடாது கமெண்ட்ஸ்ல. அந்த அந்த இடத்துல அவங்க காதை பொத்திப்பாங்க. ஓகே, சோ இந்த பாட்டு நான் ரீசெண்டா ஒரு கவர் பண்ணிருந்தேன், அப்பாவோட சாங். ആരോടും പറയുകവയ്യ ആരാവിൻ നിലവുകളെല്ലാം കനവതിലാരൊരാൾ ചാരി വന്നോരോരോ കഥകളായി കുളിരുമായി പറയുമോ പതിയെ നീ. அது எப்படிங்க ஒரு தமிழோட ஒரு ஒரு தமிழ் பொண்ணு வந்து மலையாளம் பொண்ணு, அது வரைக்கும் சந்தோஷம். நிறைய மலையாளம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, But still. சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் கத்துக்கும் போது அந்தந்த லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ட கால் பண்ணி Correction இது எப்படி இது எப்படி இது எப்படி புரியுது. அப்படின்னு. ஓரளவுக்கு இருந்துச்சா? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் கூட அந்த பறவைகள்லாம் சொல்லுவோம் மலையாளத்தோட இதுல தமிழ் வருமோ அப்படின்னு பார்த்தேன் நானு. வெரி நைஸ். ஓகே, ஹிந்தி. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. ஓகே. बरसो रे मेघा मेघा बरसो रे मेघा मेघा बरसो रे मेघा बरसो बरसो रे मेघा मेघा बरसो रे मेघा मेघा बरसो रे मेघा बरसो. मीठा है कोसा है बारिश का बोसा है, कोसा है कोसा है बारिश का बोसा है. मीठा है कोसा है बारिश का बोसा है, कोसा है कोसा है बारिश का बोसा है. जल 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 थल जल 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 थल जल जल बहता जल. नन्ना रे 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 नन्ना रे. வாவ் வாவ், உண்மையிலே வேற லெவல், வேற வேற லெவல். இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஜில்லுங்கிற பாட்டை கொடுத்துருக்கீங்க. எல்லா விதத்துலயுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா we have done it, I guess. So thank you so much once again. So see you soon in Dubai. Definitely. See you soon with your students in Dubai. Definitely. உங்க ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம ஒரு இன்டர்வியூ மாடுறது பண்றோம். ஓகேவா? So thank you so much for being part of Highlights. Thank you.